யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் விவசாயம் காப்போம், கால்நடையை பராமரிப்போம். இப்போ கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோழிக்கும் சரி இல்லை குஞ்சுக்கும் சரி வெயில் காலத்தில் சவாலாக இருக்கின்றது. கோழி அது சேத்துலையாச்சும் இதுலையாச்சும் தண்ணியில் சிலவங்க முக்கி எடுப்பாங்க, அதுவும் மண் குழியில் போடும். இல்லை வாய்க்கால் பக்கத்தில் இருந்ததுன்னா வாய்க்கால் வரப்பு அதில் பட்டு ஒரு குளியல் போட்டு அப்புறம் ஏஞ்சி வரும். ஆனாலும் இந்த கோழிங்களுக்கும் குஞ்சுங்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ குஞ்சுங்களுக்கு தான் பெரிய சவாலாக இருக்குது. கோழிங்க எப்படியாச்சும் நம்ம காவந்து பண்ணிடலாம், ஆனால் இளங்குஞ்சுங்களை காவந்தே பண்ண முடியாது. அதிலே எனி டைமும் இருக்கணும். நேற்று ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் உங்களுக்கு சாயங்காலம். என் சூழ்நிலையால் போட முடியல. சாயங்காலம் கோழி அடையிற டைம் ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன், போட முடியல. இப்போ காலையிலே கோழி குஞ்செலாம் திறந்து விட்டு ஜீரக தண்ணியை வச்சுட்டு கோழியெல்லாம் மேயுது பாருங்கள். உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன் பாருங்கள். ஜீரக தண்ணி, அப்புறம் சத்து மாவு, கோதுமை இதெல்லாம் கலந்து தான் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் குஞ்சுங்கெல்லாம் குஞ்செலாம் பெருகணும். அது வேறு குளிர்ச்சியாக இருக்கணும்ல. அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி, ஜீரக தண்ணியை மிக்ஸ் பண்ணி லைட்டாக வச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த நம்ம மருந்து தயாரிக்கிறோம் பார்த்தியா, அது போடுறேன். இந்த வெத்தலை, ஜீரகம், இஞ்சி, இந்த துளசி, அதெல்லாம் சிலது இருக்கும் ஊரில். இந்த தூதுவளைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, தூதுவளைனா அது முள்ளாக இருக்கும். அது வெத்தலை மாரியே தான் இருக்கும் சின்னதாக, ஆனால் அது முள்ளாக இருக்கும். இப்போ இந்த குஞ்சுங்களுக்கு அதிக பாதிப்பா இல்லை கோழிங்களுக்கு அதிக பாதிப்பா? கோழிங்களை கூட காவந்து பண்ணிடலாம். எப்படின்னா, இந்த குஞ்சுக்கும் வெயிலுக்கும் செம்ம சவாலாக இருக்குது. ஆகையினால நான் கோழி குஞ்சுக்கு என்னென்ன போடுறேன்னு நீங்களே பாருங்கள். வர மாட்டேங்குது.